காவிரி டெல்டா மாவட்டங்களில் தண்ணீரின்றி கருகிப்போகும் பயிர்களால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் நிகழ்வு தொடர்கிறது. விவசாயிகளின் பிரச்சினையில் மத்திய மாநில அரசுகள் உடனடி கவனம் செலுத்தி தற்கொலைகளை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றுள்ளது. காவிரி கண்ட கடைமடை பகுதியான சோழவள நாட்டில் மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று யானை கட்டி போரடித்த காலமுண்டு. ஊருக்கு உணவளித்த இந்த புண்ணிய பூமியில் குருவை, சம்பா, தாளடி என முப்போகம் விளைந்து செழித்த காலம் மாறி தற்போது வானம் பார்த்து வறண்டு வெடித்து கிடக்கிறது விவசாய நிலங்கள். முப்போகம் என்றிருந்த நிலை இப்போது எப்போகமும் இல்லாத அவல நிலை ஏற்பட்டிருப்பதாக கவலை கொள்கின்றனர் விவசாயிகள். இந்த ஆண்டு குருவை பொய்த்து போனதன் தொடர்ச்சியாக சம்பா சாகுபடியும் பொய்த்து தங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக மாறிவிட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். பெண்ணாத்துல தண்ணி இல்லை, பாவனி ஆற்றுல இல்லை, கோரையாற்றுல இல்லை, வாழவாய்க்கால் எந்த ஆற்றுலையும் தண்ணி இல்லை, வாய்க்கால்லையும் தண்ணி இல்லை. பயிர்கள்லாம் அப்படியே வெடித்து விதைச்ச விதைப்பெல்லாம் அப்படியே கருகி போய் இப்போது தண்ணி வச்சாதான் அது களை எடுக்கலாம். இன்னும் 90 நாள் இருக்குது அறுக்கிறதுக்கு. அதுக்கான தண்ணியே இல்லை. வாய்க்காலையும் தண்ணி இல்லை, ஆற்றுலையும் தண்ணி இல்லை, எதுலையுமே தண்ணியே கிடையாது. இந்த அரசாங்கம் பார்த்து இதை தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணுங்க, இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. அது அவங்க சாக வேண்டியதுதான். சில ஆண்டுகளுக்கு முன்னர் நெல்லு விளைஞ்சிடிச்சு கடன் எல்லாம் அடைத்து விடலாம் என்று ஆனந்த கண்ணீர் வடித்த விவசாயிகள் இப்போது கருகிப்போன பயிர்களை பார்த்து மனமுடைந்து போய் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். கடந்த சில நாட்களில் மட்டும் திருத்துறைப்பூண்டி ரகுநாதபுரத்தைச் சேர்ந்த விவசாயி கோவிந்தராஜ், மன்னார்குடி அருகே ஆதிச்சபுரத்தைச் சேர்ந்த அழகேசன், தஞ்சையைச் சேர்ந்த விவசாயி ராஜேஷ் கண்ணன் என விவசாயிகள் தற்கொலை பட்டியல் நீள்கிறது. இந்த பயிர் பாதிப்பினால் உயிர் நீத்திருக்கக்கூடிய அந்த விவசாய குடும்பங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 15 லட்சம் ரூபாயை கொடுத்து அவர்களை பாதுகாத்தால்தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். விவசாயிகளின் தற்கொலைகளை தடுக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இப்பிரச்சனையில் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுப்பதோடு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். சம்பா பயிர்கள் தண்ணீரின்றி முழுமையாக கருக்க தொடங்கியுள்ளது. இதனால் விவசாயிகள் தற்கொலையில் சாய்ந்து வருகிறார்கள். இந்த விவசாயிகளின் தற்கொலையை காப்பாற்ற மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளுக்கு வேளாண் துறை சார்பாக உரிய ஆலோசனைகள் வழங்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த விவசாயிகளின் வலியுறுத்தலாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துக்குமாருடன் திருவாரூரிலிருந்து ராஜசேகர்.